நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500-ஐ கடந்துள்ளது. 288 இந்தியர்கள் உட்பட 1000 பேர் மாயமாகியுள்ளனர். வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாலங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மீட்பு பணிகளில் சவால் நிலவுகிறது. இருப்பினும் ராணுவமும் காவல்துறையும் இணைந்து தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு சேவைகள் சீரமைக்கப்படுகின்றன. நேபாள மற்றும் திபெத் எல்லைப்பகுதியில் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் கொடூர சேதங்களை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இதில் 500 பேருக்கும் மேல் உயிரிழந்துள்ளனர். சுமார் 1000 பேர் மாயமாகியுள்ளனர். இடிபாடுகளால் தடுப்பு ஏற்பட்டு உருவான ஏரியில் சுமார் 1200 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களுக்கு சமமான 30 லட்சம் கனமீட்டர் நீர் தேங்கியுள்ளது. இந்த ஏரி உடைந்து மீண்டும் பேரழிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக செயற்கைக்கோள் தரவுகள் எச்சரிக்கின்றன. நேபாள வெள்ள பேரிடரில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்கும் பணிகளுக்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உதவி மைய கட்டுப்பாடு அறை அமைக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வி அமைச்சர் க ராஜ்மோகன், வேளாண் துறை அமைச்சர் ஆர் வினோத் மற்றும் அயலக தமிழர்கள் நலன்துறை அமைச்சர் கே தென்னரசு ஆகியோர் இந்த கட்டுப்பாட்டு அறையை நேரில் பார்வையிட்டனர். கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள், பெறப்பட்ட அழைப்புகள் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக கேட்டறிந்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா, தமிழக அமைச்சர்கள் 4 வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 500-ஐ கடந்துள்ளது. 288 இந்தியர்கள் உட்பட 1000 பேர் மாயமாகியுள்ளனர். வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாலங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மீட்புப் பணிகளில் சவால் நிலவுகிறது. இருப்பினும் ராணுவமும் காவல்துறையும் இணைந்து தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு சேவைகள் சீரமைக்கப்படுகின்றன. நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதியில் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தின் கொடூர சேதங்களை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இதில் 500 பேருக்கு மேல் உயிரிழந்துள்ளனர். சுமார் 1000 பேர் மாயமாகியுள்ளனர். இடிபாடுகளால் தடுப்பு ஏற்பட்டு உருவான ஏரியில் சுமார் 1200 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களுக்கு சமமான 30 லட்சம் கனமீட்டர் நீர் தேங்கியுள்ளது. இந்த ஏரி உடைந்து மீண்டும் பேரழிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக செயற்கைக்கோள் தரவுகள் எச்சரிக்கின்றன. நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தை தொடர்ந்து மேல் திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருந்த 350 பேரை ராணுவம் பத்திரமாக மீட்டிருக்கிறது. சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் ஆபத்தான நிலையில் இருந்த சுரங்கத்திலிருந்து இவர்களை ராணுவத்தினர் மீட்டிருக்கிறார்கள். வெள்ள பேரிடர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மொத்தம் 883 பேர் ராணுவத்தால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சுரங்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் சிக்கியுள்ள மற்றவர்களையும் மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விலைவாசி உயர்வுக்கு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் இதுகுறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அவர், விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வினவியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது
இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அத்தியாவசிய மளிகைப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. உங்களுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் குட்ஸ் பதுக்கப்பட முடியாது. நான் பெரிஷபிள் குட்ஸ் பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மந்த்லி இந்த கிராசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரேஷன் ஷாப் வழியா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். விலைவாசி உயர்வு விரைவில் கட்டுப்படுத்தப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பதிலளித்த அவர் அத்தியாவசிய பொருட்களை நியாய விலைக் கடைகளில் மட்டுமின்றி பசுமை கடைகள் மூலமாகவும் மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு எந்தெந்த இடங்கள்ல வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக மாநில முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். ஒரு காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். அங்கே ரேஷன் கடைக்கு மட்டுமல்ல, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சி காலம் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக கொடுப்போங்கிறத நம்ம தெரிவித்துக்கிறேன். திமுகவினர் தங்கள் தலைவர் திருமாவளவனுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என அமைச்சர் வன்னியரசு கூறிய நிலையில் அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். அப்போது அவர் திருமாவளவனை தனது அரசியல் ஆசான் என குறிப்பிட்டார். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. கிராமத்திலே சொல்வார்கள், நான் அரிசி கொண்டு வரேன், நீங்க உம்மி கொண்டு வாங்க, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அரிசி ஒரு இடத்துல இருக்கும், உம்மி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பக்கமும் அரிசி தான் இருக்கின்றது, 2 பக்கமும் வாக்குகள் தான் இருக்கிறது, 2 பேருடைய உழைப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அப்படியான நன்றி சொல்லவில்லை. நாங்கள் நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேபாள வெள்ள பேரிடரில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்கும் பணிகளுக்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் உதவி மைய கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் க ராஜ்மோகன், வேளாண் துறை அமைச்சர் ஆர் வினோத் மற்றும் அயலக தமிழர்கள் நலன் துறை அமைச்சர் கே தென்னரசு ஆகியோர் இந்த கட்டுப்பாட்டு அறையை நேரில் பார்வையிட்டனர். கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள், பெறப்பட்ட அழைப்புகள் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக கேட்டறிந்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவர்ஜுனா, தமிழக அமைச்சர்கள் 4 வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார்.
நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற திருச்சி திருவெரும்பூர் அடுத்த காட்டூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற செவிலியர் கனக சுந்தரம்பாளின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. சென்னை தனியார் ஆன்மீக சுற்றுலா நிறுவனம் மூலம் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு நேபாளம் சென்ற கனக சுந்தராம்பாள் குறித்து எந்த தகவலும் இல்லை என அவரது அண்டை வீட்டார் கவலை தெரிவித்துள்ளனர். 15 நாளைக்கு முன்னால் நான் இப்படி நேபாள் போகிறேன், கைலாஷ் போகிறேன், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு டிக்கெட்லாம் போட்டு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட அவங்க போட்டு கொடுத்தாங்க. போகும்போதும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காங்க. திருப்பி என்ன தகவலும் இல்லை. அவங்க ஏதோ மானசரோவர் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு திருப்பி போயிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் 1 வாரம் 10 நாளாக வீடு பூட்டி இருக்குது. அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும்னு கடவுளை பிரார்த்திக்கணும். கவர்மெண்ட்டும் அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சென்னை குரோம்பேட்டை டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் கைலாஷ் யாத்திரை சென்ற தமிழர்கள் நிலை என்ன என உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். குரோம்பேட்டை தனியார் நிறுவனம் மூலம் கைலாஷ் யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 49 பேரையும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என அவர்களது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இமிகிரேஷன் அலுவலகம் வெள்ளத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் யாத்திரை சென்றவர்களின் நிலை குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்காததால் உறவினர்கள் கடும் அதிர்ச்சியிலும் தவிப்பிலும் ஆழ்ந்துள்ளனர். நேபாளத்திற்கு புனித யாத்திரை சென்ற அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனை தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் கவலையடைந்துள்ளனர். செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் அவரிடம் பேச முடியாமல் மனைவியும் குழந்தைகளும் பரிதவிப்பில் உள்ளனர். அவருடன் சென்ற மற்ற பயணிகளின் தகவலும் தெரியாததால் குடும்பத்தினர் வேதனையடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி நிர்மலா ஆன்மீக பயணமாக நேபாளம் சென்ற நிலையில் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளது. இதனால் தவிப்புக்கு ஆளாகியுள்ள உறவினர்கள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அவரை பாதுகாப்பாக மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேபாள பேரிடரில் சிக்கியவர்கள் நலமுடன் திரும்பவும் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் வேண்டி மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன மடத்தில் 27வது குருமகா சன்னிதானம் முன்னிலையில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. சொக்கநாதர் பூஜை மடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேவார பாடசாலை மாணவர்கள் திருமுறை பதிகங்களை பாடியதுடன் அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 விவசாயிகளை கொன்ற புலியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் சார்பில் 2வது நாளாக முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்றைய போராட்டத்தில் வாகனங்கள் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து கூடலூர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் பிற மாநில வாகனங்களுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் வழிகாட்டப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அத்திப்பாளி மற்றும் மங்குளி ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் புலி நடமாட்டம் இருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேயிலை தோட்டத்தில் பதுங்கிய புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தடைக்கு எதிரான வழக்கில் தமிழக முதல்வர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் எம்எல்ஏ இல்லாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரின் வெற்றிக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி அவர்கள் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களுக்கு பதிலளிக்குமாறு வழக்கை தொடர்ந்த திமுக வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வி லட்சுமி நாராயணன் விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். திமுகவை கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்களாக பிரித்து அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் சென்னை 10 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக மக்கள் தொகை காரணமாக சோழிங்கநல்லூர் தொகுதி மட்டும் சென்னை தெற்கு என தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, சேலம், கோவை ஆகியவை தலா 5 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன.
திருச்சி, ஈரோடு உள்ளிட்டவை தலா 4 மாவட்டங்களாகவும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகியவை தலா 3 மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள 110 மாவட்டங்களின் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் நகர, ஒன்றிய, கிளை அமைப்புகளை பிரிப்பதற்காக பரிந்துரைகளை 15 நாட்களுக்குள் வழங்கிட வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுகவை மீண்டும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் என அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். திமுக தலைவராக 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக கூறியுள்ள அவர், தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நாளில் ஒரு மறுசீரமைப்பை அறிவித்திருப்பதாக கூறியுள்ளார். கட்சியினர் அனைவரும் மறுசீரமைப்புக்கு துணை நிற்க வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு வலியுறுத்தியுள்ளார். பருவமழை தொடங்க உள்ள காரணத்தால் சென்னையிலே 3014 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் கால்வாய் கட்டப்பட்டிருக்கின்றது. பருவமழைக்கு முன்பாகவே முழுமையாக தூர்வாரப்படும். பருவமழை ஆரம்பித்த பிறகு டிசம்பர் மாதம் மறுபடியும் தூர்வாருவார்கள். ஏனென்றால் இதை குறிப்பிட்டிருந்தால் இந்த முறை சமூக ஆர்வலர்கள், சமூக ஆராய்ச்சியாளர்கள் லீனோ புயல் தாக்கம் பெரிய அளவு இருக்கும் என்றும் 1997 மற்றும் 2015 விட அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். இதை ஏன் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறால், ஏற்கனவே இருக்க தோண்டிதான் சொல்றேன். ஒப்பந்ததாரர்களுக்கு 2000 ரூபாய் அளவிற்கு இன்னும் நிலுவைத் தொகை உள்ளது. மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கூட மேம்பாட்டு நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இன்றைக்கு கூட கருப்பை ஆடையோடு மாநகராட்சி கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே அரசு போதிய நிதி ஒதுக்கி சென்னை மாநகர மக்களை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன்.